ஹாய் கைஸ், டே 3 நம்ம நேபாள் சீரீஸில் டே 3 மட்டும் இல்லை, இது நீங்கள் பார்க்குற எபிசோட் 3ஆக இருக்கும். டெல்லி வந்து இறங்கியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொங்கு எக்ஸ்பிரஸ் ஜேர்னியில் நம்ம டெல்லி வந்து ரீச் ஆனோம். ஹஸ்ரத் நிசாமுதீன் வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லியில் பிளானே இல்லை. ஆனால் நம்ம கன்னியாகுமரி ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னார். டெல்லியில் வந்து சில பிளேசஸ் பார்க்கணும் ப்ரோ, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் ப்ரோ? ரெட் ஃபோர்ட் போனோம். அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணோம். நம்ம ராசிபுரம் வந்து ஷாப்பிங் வந்து சாந்தினி சவுக்கில் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழைலாம் பேஞ்சுதுங்க. அதுதான் வந்து எங்களுக்கு ஆச்சரியமே. காலையிலேருந்து ட்ரெயினில் நாங்கள் வெயிலில் வந்து அதை அனுபவிச்சுட்டு வந்தோம். அந்த கொடுமையை பார்த்தா இங்கே வந்தால் சூப்பராக சில்லுன்னு ஒரு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ராஷ்டிரபதி பவன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஏன் வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்காக ஃபஸ்ட் இங்கே வந்தது ஒன்று. ரெண்டாவது, நைட் டைம் வியூ இது வரைக்கும் உங்களுக்கு நான் காமிச்சதே கிடையாது. ராஷ்டிரபதி பவனாக இருக்கட்டும், இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்தியா கேட்டும் இருக்குது. ரெண்டுமே வந்து நைட் டைம் வியூ காட்டுறேன். அங்கேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இந்த vlog மெயினாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போதுன்னா, ஹஸ்ரத் நிசாமுதீனில் நாங்கள் தங்கி இருக்கிற டார்மிட்ரி பற்றியும், நாங்கள் வந்து அடுத்து நேபாள் போகிறோம் இல்லையா, ஸோ நேபாள் போகிறதுக்கு ப்ரையராக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த vlog இருக்க போது. ஸோ இங்கே நம்ம ஸ்பெஷலான ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட்லேருந்து ஆரம்பிப்போம். நேபாள் சீரீஸை நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்தியா கேட்லேருந்து ஆரம்பித்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜபாதை, கர்த்தவ்யா பாத், நேராக ஒரு ரோடு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ராஷ்டிரபதி பவனுக்கு ஆப்போசிட்லேயே நேராக ஒரு ரோடு பார்க்குறீங்க. அதுதான் வந்து ராஜபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்குது? ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஆரம்பித்து அந்த பாதை பார்த்திங்கன்னா நேராக இந்தியா கேட் வரைக்கும் போகும். அந்த பாதை ஃபுல்லாகவே அதோட பேர் வந்து கர்த்தவ்யா பாத். நம்ம தமிழில் வந்து ராஜபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட போய் ராஷ்டிரபதி பவன் பார்ப்போம். ராஷ்டிரபதி பவன் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னது இங்கே போட்டிருக்க பாருங்கள், கர்த்தவ்யா பாத். இது வரைக்கும் தான் அலௌடு. நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரிகேட்ஸ் போட்டுருவாங்க. அங்கே பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து வரவங்க எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் அலௌடு. அப்படியே அந்த பாதையில் நடந்து வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பெட்டருங்க, இதுவே வந்து சூப்பர் வியூவாக தான் தெரியுது. இது நாள் வரைக்கும் நம்ம டெல்லி சைட் சீயிங் பார்த்தப்ப டே டைமில் தான் இந்த ராஷ்டிரபதி பவன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நம்ம வந்து காரில் வருவோமா, காரில் இல்லை வேனில் வருவோம். டூரிஸ்ட் வேனில் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெஹிக்கல்ஸ் எதுவுமே இங்கே வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன். பட் நைட் டைம் வியூ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. செம்ம சூப்பராக லைட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிரபதி பவனுக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்க போகிற பார்லிமெண்ட் பில்டிங்ஸும் பார்க்க போகிறோம். 2 பார்லிமெண்ட் பில்டிங்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குது, இப்போ நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கும் இருக்குது. நேராக ராஜபாதைக்கு அப்படியே ரைட் சைடு அதுதான் ஓல்டு பார்லிமெண்ட். ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் வச்சே தெரியும். ஓல்டு பார்லிமெண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுதான் நியூ பார்லிமெண்ட். லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிச்சு எடுத்துருக்காங்க. ஒரு செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த கலர் சேஞ்சிங் எஃபெக்டில் நைட் டைம் வியூ செம்மையாக தெரியுது. இப்போ இந்த நைட் மோடில் ராஜபாதையை பாருங்கள். ப்ரோ கன்னியாகுமரி பாஷையில் சொல்லணும்னா எப்படி ப்ரோ சொல்லணும்? கொல்லமா? அடிபோலியாக இருக்குல்ல. இப்படி ஒரு வியூ நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை டெல்லி சைட்லாம் வந்திருக்கோம். பட் இப்படி ஒரு வியூ வந்து நான் மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள். பட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. புது பார்லிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா
நைட் லைட் எஃபெக்டில் செம சூப்பராக இருக்குல்ல நம்ம இந்தியன் எம்பலம். இந்த கர்த்தவியா பாத் இருக்குல்ல, நான் சொன்ன அந்த ராஜபாதைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வரணும்னா ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வரணும்னா அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் மெட்ரோவில் வந்துருங்க. அங்கே வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ இருக்கும். அங்கே அந்த ஸ்டாப்புக்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ரோடுக்கு வந்துடுவீங்க. இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்தியா கேட், இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ராஷ்டிரபதி பவன். சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைட் டைமில் லைட் மோடோடு இருக்கிற நம்ம கிராண்ட் இந்தியா கேட். இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரோடுங்க. எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் அலௌடு கிடையாது. மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல ராஷ்டிரபதி பவன், அது ஒரு மெயின் ரோடு. இப்போ நம்ம இந்தியா கேட் போகிறதுக்குள்ளே ஒரு மெயின் ரோடு வரும். அவ்வளோதான் மெயின் ரோடு. அங்கே தான் வெஹிக்கிள்ஸ் இருக்குமே தவிர இந்த ராஜபாதையில் ஒரு வெஹிக்கிள்ஸும் அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5:30க்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக ஒரு 8 o'clock வரைக்கும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்தியா கேட்டு, ராஷ்டிரபதி பவன்லாம் நைட் டைம் வியூ பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட டைமிங்கும் விசாரிச்சிட்டேன். நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் பேரிகேட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பைக்கு, குட்டி காரு. இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் வந்தால் ஜாலியாக ஓட்டிக்கலாம். சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, ஓட்டலாம் போல், பெரியவங்க போல். இதாங்க அந்த ரோடு பேர் மான்சிங் ரோடு. ஓகே, அடுத்து இன்னொரு ரோடும் வந்துட்டோம். கிட்ட வரத்துக்கு ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஒரு 4 ரோடை கிராஸ் பண்ணி வரணும். நாங்கள் அதையும் தாண்டி இன்னும் கிட்ட போவோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அலௌடு தான். அந்த லாஸ்ட்டாக ஒரு ரோடு பார்த்தோம்ல, கிட்டையே இருக்கிற ரோடு, அந்த ரோடை கிராஸ் பண்ணதுக்கு மட்டும் ஒரு சப்வே அமைச்சிருக்காங்க. எஸ், நடந்து நம்ம அந்த வியூக்கு வந்தாச்சுங்க. இந்த வியூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியூவே. மேலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃப்ளாக். இந்த மொத்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு செம வைபாக இருக்குங்க. ஃபுல்லாக ஃபேமிலிஸோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான பிளேஸாக இருக்குது. மார்னிங் டைம்லலாம் நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா கேட் பக்கம் வெயிலுன்னு வந்து சீக்கிரமாக டக்குன்னு நடந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஈவினிங் டைமும் நைட் டைமும் தான் பெஸ்ட்டு. எப்படி ப்ரோ? செமையாக இருக்குடா. நைட் டைம் தான் இங்கே வந்து பார்க்கறது சூப்பராக இருக்குது. உண்மையிலே எவ்வளோ கூட்டம் தெரியுமா, மக்கள் ஃபேமிலியோடு வராங்க, பேச்சுலர்ஸ் நிறைய இருக்காங்க, ப்ளஸ் நிறைய மக்கள்ஸ் வராங்க, நிறைய லாங்குவேஜஸ் இருக்காங்க இங்கே. அதில் ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்கள் நைட் டைம் வரணும் எடுத்து பார்க்கலாம். அதையும் என்னோட ஃபவுண்டைன் பார்த்தீங்களா, இந்த வியூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வரணும்னா நைட் டைம் மட்டும் வந்தால் இந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நைட் டைம் தான் உங்களுக்கு இந்த இந்தியா கேட்டை பார்க்கலாம் சூப்பர் டைமு. இன்னொன்று இங்கே நேஷனல் ஃப்ளாக் பார்ப்பாங்க, சூப்பராக போட்டுருக்காங்க இதில். அதில் அது ஒன்று. இன்னொன்று ராஷ்டிரபதி பவனை பார்க்க சூப்பர் பிளேஸ்னால் இது மட்டும்தான். நைட் தான் சூப்பர் பிளேஸ் இது பார்க்குறது. நைட் மோட் தான். ஒரு செம்ம அமேசிங்கான ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. கேமராவில் நைட் மோட்லாம் போட்டு சூப்பராக எடுங்க, செம்ம ஃபோட்டோ மாட்டோம். அவ்வளோதான், சூப்பராக நைட் மோட்லாம் பார்த்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போம். இங்கேருந்து கட்.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய கேரளா ஹவுஸ் கேன்டீன், சம்ரிதி கேன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா ஹவுஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹவுஸும் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் இருக்கும், தமிழ்நாடு ஹவுஸ் பொதிகை இருக்குது, வைகை இருக்குது, அந்த மாதிரி கேரளா ஹவுஸ் இருக்குது. அவங்க நடத்தக்கூடிய சம்ரிதி கேன்டீனில் தான் நைட்டு டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாமினலாக தான் இருக்கும். 60 ரூபா கீ தோசை, 100 ரூபா சிக்கன் கறி, பரோட்டா 15 ரூபா. ஒரு தோசை 60 ரூபான்னு சொல்லி தான் வாங்கினோம். அப்படி நினச்சி தான் வாங்கினோம். ஆனால் இந்த சைஸில் 2 தோசை 60 ரூபா தான். அப்போ ஒன்று 30 ரூபா தான். ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட்டு கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹை ரேஞ்செலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு பட்ஜெட் பிளேஸில் ஒரு பட்ஜெட்டான ரேஞ்சில் நல்ல ஃபுட்டு கிடைக்கும். டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஃபுல் டே ஓப்பன்லாம் கிடையாது. மார்னிங் வந்து ஒரு டைம் இருக்குது, மத்தியானம் ஒரு டைம் இருக்குது, நைட் ஒரு டைம் இருக்குது. நைட் டைமிங்ஸ் தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் இருக்கும். 2 மணி நேரம் தான் ஓப்பனு. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா க்ளோஸ்டு. இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய கேரளா ஹவுஸ். சூப்பராக இருக்குல்ல. இங்கேயே வந்து அக்காமடேஷன்லாம் கூட இருக்குது. நம்ம வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அண்ட் அப்படியே இதுதான் மெயின் பிளாக்கு. இது வந்து ஒரு அடிஷ்னல் பிளாக் மாதிரி. அங்கே தான் வந்து கேன்டீன் இருக்குது, சம்ரிதி கேன்டீன் இருக்குது. இங்கே இருக்கிற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா அஃபீஷியல்ஸ்க்காக, கேரளாலேருந்து இங்கே டெல்லிக்கு வராங்களா அந்த அஃபீஷியல்ஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அக்காமடேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஸ்டே பண்ணிப்பாங்க. ஈவன் சிஎம்ஏ வந்தாலும் கூட இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போ சிஎம்ஏ வந்தால் கூட அவருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிரசிடென்ஷியல் ஷூட் இருக்கும். கேரளா ஹவுஸ்லேருந்து கிளம்புறோம். இங்கே கட் பண்ணிவிட்டு அடுத்து ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங். ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மார்னிங் ரெடியே ஆயாச்சு. நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை. வந்தோம், செக்இன் பண்ணோம் டார்மெட்ரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டேன். எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் மார்னிங் எந்திரிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக காட்டுறேன் ஹஸ்ரத் நிசாமுதீனோட டார்மெட்ரி எப்படி இருக்குன்னு. ஏசி டார்மெட்ரி புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்மெட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். மெயின் என்ட்ரன்ஸ் இது. ஹஸ்ரத் நிசாமுதீன் மெயின் என்ட்ரன்ஸ், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாமே இது தான். ஸோ இந்த வழியாக உள்ளே என்ட்ரானிங்னாலே இந்த ஒரு ஏரியா இருக்கும். வெல்கம் டு ஹஸ்ரத் நிசாமுதீன் போட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க எப்படி போகணுன்னு. ரிட்டையரிங் ரூம்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது இல்லை, வெறும் ஏசி டார்மெட்ரி மட்டும்தான் இருக்குது. லெவல் 1ல் ஏசி டார்மெட்ரி. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். இல்லை அப்படின்னா அந்த பக்கம் லிஃப்ட்லாம் இருக்குது. புக்கிங் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் டார்மெட்ரியில் போய் கேட்டுக்கலாம். சப்போஸ் புக்கிங் இருந்தால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிடணும். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் இங்கே மே ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரு கவுண்டர் இருக்கும். நம்ம ஆன்லைன் புக்கிங் மெசேஜை வந்து அவங்கக்கிட்ட காட்டணும். இமெயில் வந்து காட்டினா அவங்க வந்து கம்ப்யூட்டரில் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அதை எடுத்துகிட்டு தான் நம்ம போய் டார்மெட்ரியில் இருக்கிற வார்டனுக்கு கொடுக்கணும். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆஜ்கா ரூம் டார்மெட்ரி ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குங்க. ஹஸ்ரத் நிசாமுதீன் டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு. ஏசி டார்மெட்ரி. ஸ்டேஷனே ஃபஸ்ட்டு நமக்கு ஒப்பாதுங்க, ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம ஏசி டார்மெட்ரி. அண்ட் அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிற டேட்டு, என்ன டைம் ஸ்லாட்டு, அப்புறம் எத்தனை டார்மெட்ரி எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க.
ஸோ இதுதான் ஹஸ்ரத் நிசாமுதீனுடைய ஏசி டார்மிட்ரி. ஒரு ரூமில் 8 பெட்ஸு, இங்கே ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4ன்னு இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம கொடுத்த பெட். இது தான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சேன். இப்படி தான் கொடுத்தாங்க நேற்று நைட்டு கொடுக்கும்போது, இப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு பெட்டு, பில்லோ கவரு, அதுக்கு மேலே வந்து பெட்ஷீட்டு, அப்புறம் ஒரு பிளாங்கெட்டு. ஏசி டார்மெட்ரினால பிளாங்கெட் கொடுத்துட்டாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்கும், சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும், வாஷ் பேஷனு, யூரினலு, அப்புறம் பாத்ரூமு டாய்லெட்டு ஒரே இடத்துல இருக்கும். ஒன்று தான் இருக்குது. ஏசியும் பார்த்திங்கன்னா கூலிங் நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு ஏசி ஆஃபில் தான் இருக்குது, அது ஒர்க் ஆகலை போல். ஒரு ஏசி மட்டும் தான் ஆனில் வச்சுருக்காங்க. அண்ட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இந்த பீரோ லாக்கர் கிடையாது. லாக்கர் கேட்டோம், லாக்கர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால தான் பேக்கெல்லாம் வந்து அப்படியே தான் வச்சுட்டு தூங்கணும். அண்ட் ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த டார்மெட்ரியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அண்ட் இந்த ஏசி டார்மெட்ரியை நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்லேயே உங்கள் பிஎன்ஆர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி மட்டும்தான் புக்கிங்ஸ் ஆகுது. ஆக்சுவல் புக்கிங்ஸ் இங்கே ஆஃப்லைன் பண்ணுறது இல்லை. ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்தீங்க காலியாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஒரு கம்மியான சார்ஜுக்கு எடுத்துக்கிறாங்க. 100 ருபீஸ் 200 ருபீஸ்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் தங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. அது ஆஃப்லைன் புக்கிங் பண்ணலை, ஏதோ அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ளே ஸ்டே பண்ணதுக்கு. பட் ஆக்சுவல் புக்கிங் நீங்கள் பண்ணணுன்னா ஆன்லைன் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நிசாமுதீன் காட்டும். நீங்கள் வந்து டெல்லிக்கு ஒரு டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலே எல்லா ஸ்டேஷனும் காட்டும். டெல்லியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸும், நியூ டெல்லி, ஓல்டு டெல்லி, சஃப்தார்கஞ்ச், ஆனந்த் விஹார்னு எல்லா ஸ்டேஷனுமே லைனாக வந்துடும். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் டார்மெட்ரி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது வந்து அவைலபிள் இருக்கோ நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் வாஷ்ரூம், அப்புறம் அந்த பக்கம் லேடிஸ் வாஷ்ரூம்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ மேபி புக் பண்ணும்போது லேடிஸ் கூட புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஏசி டார்மெட்ரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. ஏசி வெயிட்டிங் ரூம். சும்மா உள்ளே உட்காந்துக்கிறதுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சார்ஜபிள் தான். பர் பர்சன் பர் ஹவருக்கு 10 ருபீஸ் வாங்குகிறாங்க. என்னமோ நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலைல ரெடி ஆயாச்சு, அவ்வளோ போதும் நமக்கு. மற்றபடிலாம் அங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே ஒர்த்து கிடையாது. ஃபேமிலிஸெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி அவைலபிள் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். 8 பெட்டு தான் இருக்கிறதுனால அவைலபிலிட்டி கிடைக்கிறதே கஷ்டம்தான். ஸோ அப்படி கிடச்சாலும் வேணான்னு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியிலே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் போல். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் ஒர்ஸ்டான கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க டார்மெட்ரி. மற்றபடி சப்போஸ் நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகணுன்னா கூட அலோவ் பண்ணுறாங்க. காலையில் வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டோம் 100 ருபீஸ் வாங்கினாங்களாமா. அது என்ன கணக்கில் வாங்குறாங்களோ தெரில. பட் அப்படியும் அலோவ் பண்ணுறாங்க. அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்படியும் அலோவ் பண்ணுறாங்க. பிரெய்லி மேப் ஆஃப் ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். நம்மளும் இந்த மேப் யூஸ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. 8 பிளாட்ஃபார்ம் டோட்டலாக. அண்ட் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிட போவோங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ஐஆர்சிடிசி கேன்டீன் இருக்குது, அங்கேயே முடிச்சுக்கலான் இருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் ரூம் இருக்குது. ஸோ இந்த கிளாக் ரூம் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். நாங்கள் லக்கேஜ் வந்து நேற்று மார்னிங்கே வந்துட்டோம்ல. நேற்று மத்தியானமே கொங்குல வந்துட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக நாங்கள் வெளியில் சுற்றினதே கிளாக் ரூமில் லக்கேஜை வச்சுட்டோம். ஏன்னா நைட்டு தான் எங்களுக்கு டார்மெட்ரியில் செக்இன்னு. ஸோ அதனால் கிளாக் ரூம் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டுறேன். இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1லேயே கிளாக் ரூம் இருக்குது. கிளாக் ரூம் சார்ஜஸ் இது தான் 24 ஹவர்ஸ்க்கு. அது 40 ருபீஸ், 80 ருபீஸ், 120 ருபீஸ். அது ஏன் கணக்குப்படி போட்டிருக்காங்கன்னா பேக்கு சைஸை பொறுத்து வாங்குவாங்க. இப்போ இந்த மாதிரி பேக்னா 40 ருபீஸ் வாங்குறாங்க, ஒரு யூனிட் கணக்கு. இந்த மாதிரி பேக்னா 2 யூனிட் கணக்கு போட்டு 80 ரூபா வாங்குறாங்க. பெருசாக இருக்குல்ல, ஸோ 80 ரூபா வாங்குறாங்க.
நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ வந்துட்டோம். அடுத்து நாங்கள் போக போகிற இடம், இப்போ நம்ம நேபாள் கிளம்பிட்டோம் இல்லையா, இன்றைக்கி தான் நேபாள் கிளம்புறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நம்ம இங்கேயே பண்ணிடலாம், டெல்லியிலே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது நம்ம ஏர்போர்ட்டில் கூட போய் பண்ணலாம், இல்லை நேபாளில் கூட போய் பண்ணலாம். பட் இங்கேயே பண்ணிவிட்டு கையில் காசு வச்சுட்டு போகிறது நல்லதுன்னு தோணுச்சு. ஆனால் ஏர்போர்ட் வேணால் வேறு எங்கேயாச்சும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் வந்து மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நிறைய மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் தான் நம்ம வந்து இந்தியன் கரன்சிலேருந்து நேபாள் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கடை வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் சவுக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இங்கேருந்து வந்து டைரக்ட் மெட்ரோவே இருக்குது, நம்ம போயிடலாம் அங்கே. ராஜீவ் சவுக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஜன்பத் ரோட்டில் தான் ஒரு கடை பார்த்தோம். அதாவது நிறையா கடைகள் இருக்குது இங்கே டெல்லியில், ஆனால் அந்த நேபாள் கரன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் முன்னாடியே கால் பண்ணி கேட்டோம், இந்த ஒரு ஏஜென்சியில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி வந்து இங்கே பார்த்தா இங்கே வந்து அவன் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான், அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு. சரி ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கிதுன்னு. அண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5600 ருபீஸ் கொடுத்துருக்கோம். 8000 நேபாளி கரன்சியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்காரன் ஆகிட்டாங்க பாருங்கள், எவ்வளோ நோட்டு கொடுத்துருக்காங்கன்னு. இதில் வந்து 5 ரூபா நோட்லேருந்து 10 ரூபா நோட்லேருந்து 1000 ரூபா நோட் வரைக்கும் இருக்குது. பரவாயில்லங்க, ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல. நாங்கள் கொடுத்தது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 8000 நேபாள் கரன்சி கேட்டோம். ஆனால் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 6975, அதாவது க்ளோஸ் டு 7000 நேபாள் ருபீஸ் தான் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் வந்து தெளிவாக நான் ரூமில் போய் சொல்கிறேன், ஏன்னா இங்கே வந்து நான் விரித்து பேச முடியாது என்னென்ன கரன்சிலாம் இருக்குன்னு. ஸோ நான் வந்து அங்கே நேபாளெலாம் போனதுக்கப்புறம் ரூம்லலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே தெளிவாக என்னென்ன கரன்சி இருக்குது எப்படி இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ அடுத்து இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம நேபாள் போகிறோம்ல, அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போக போகிறோம். டெல்லி ஏர்போர்ட் மெட்ரோ, ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன், அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதிலருந்தே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நேபாள் எதில் பறக்க போகிறோன்னு. எஸ், ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டெல்லி டு காட்மண்டு ஃப்ளைட்டு. ஸோ அந்த ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஏர்போர்ட் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளைட் வீடியோ வந்து அடுத்த விலாகில் வரும். நாங்கள் ஏர்போர்ட் எப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த விலாகில் ஆட் பண்ணிடலான்னு தான் நான் காட்டுறேன். ஸோ சிவாஜி ஸ்டேடியம் மெட்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனில் வரும். இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் பற்றின வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ டெல்லியிலேருந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டெல்லியோடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைனு டெல்லி ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனு. செம ஃபாஸ்ட்டான ஒரு லைனு. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் மெட்ரோவே அந்த லைனில் தான் ஓடக்கூடியது. ஸோ அந்த மெட்ரோவில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நம்மளை ஏர்போர்ட்லேயே இறக்கி விட்டுருவாங்க. நியூ டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த மெட்ரோ அடுத்த ஸ்டேஷன் சிவாஜி ஸ்டேடியம் அப்படிங்கிற ஸ்டேஷன் நிற்கும். இங்கே தான் நம்ம வந்து ஏறிக்க போகிறோம். இங்கே ஏதோ விசா ஆஃபீஸ் இருக்குது போலங்க. இங்கே பாருங்கள், சைனா விசா, யூஎஸ் விசா, பாஸ்போர்ட் கலெக்ஷன், விஎஃப்எஸ் குளோபல் சர்வீசஸ் அவங்க தான் போல். கிரீஸு, டர்க்கி, கனடா விசான்னுப்பா எல்லோரும் விசா அந்த அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. விசாலாம் வாங்குறதுக்கு, அதர் கண்ட்ரிஸ் போக விசாலாம் வாங்குறதுக்கு டெல்லியிலே இதுதான் பெரிய ஒரு இடம் போல். ஏதோ விஎஃப்எஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்திருக்கிறது டெல்லி ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினை பிடிச்சிட வேண்டியதான். ஒருத்தருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஐஜிஐ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. அண்ட் ஏர்போர்ட் மெட்ரோஸில் இருக்குல்ல, ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரி டிஜிட்டல் போர்ட்ஸ் வச்சுருவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி டிபார்ச்சர், அரைவல் எல்லாமே வந்து காட்டும். அண்ட் ஆல்சோ ஏர் இண்டியாவுக்கு இங்கே செக்இன் கவுண்டரே இருக்குங்க. இங்கேயே வந்து செக்இன் ப்ராசஸ் முடிச்சிடுறாங்க. ஸோ செக்இன் ப்ராசஸ் முடித்து நம்மளுடைய அந்த டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம
ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெறும் செக்யூரிட்டி செக் மட்டும்தான். ஏர் இந்தியாவுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே. இதோ பாருங்கள், மொத்தமே வந்து 1 2 3 ஸ்டாப்பு தான். நம்மளுக்கு வந்து 3ஆவது ஸ்டாப் இறங்கிடுவோம். ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து டெல்லி ஏரோ சிட்டி டெர்மினல் 1, அது டொமஸ்டிக் டெர்மினல். நம்ம வந்து T3 போகணும், இன்டர்நேஷ்னல் டெர்மினல். அவன் ஒரு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு போல். ஸோ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோலேருந்து IGI இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய டெர்மினல் 3 அது கனெக்ட் ஆகிடும். அப்படியே இந்த வாக்வேலேயே போனாலே உள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் 3 ஆஃப் நேபாள் சீரீஸ் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த 3rd எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் எபிசோடாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்தியா கேட், ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட்னு நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸோட நைட் வியூவிலேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நிசாமுதீன் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம், ஒர்ஸ்ட் ரிட்டையரிங் ரூம் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச், நேபாள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் எப்படி டெல்லியில் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ நம்ம டெர்மினல் 3 வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பறக்க போகிறோம், நேபாளுக்கு பறக்க போகிறோம். இந்தியாவிலேருந்து நேபாள், தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ டெல்லி வந்து டெல்லியிலேருந்து காட்மாண்டு வரைக்கும் நம்ம போக போகிறோம். ஸோ என்ன ஃப்ளைட்டை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், எப்படி இருக்குது அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், டெல்லி டு காட்மாண்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போது, எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சூப்பராக நெக்ஸ்ட் vlogல பார்த்துடலாம். எபிசோட் 4 ஆஃப் நேபாள் சீரீஸ் அதில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த vlogஐ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து நேபாளுக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் செமையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் இந்த சீரீஸில் பாருங்கள்.